இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி லூக்கா அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நற்செய்தி பகுதியில் இயேசு ஒரு புதுவிதமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறார். பொதுவாக நாம் ஒரு பயணத்திற்கு செல்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம், அல்லது ஒரு பணிக்கு செல்லுகின்ற பொழுது நாம் என்ன செய்வோம்? அதற்கு முந்தைய நாட்களில் தேவையான பொருட்களை வாங்குவது, நம்முடைய பைகளை சரியான விதத்தில் சரிபார்த்து கொள்வது, எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறதா, 1க்கு 2 முறை சரிபார்த்து கொள்வோம். ஆனால் இயேசு தன் சீடர்களை 2 பணி செய்வதற்காக அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். முதலாவதாக குணப்படுத்துவதற்கான அதிகாரம், அதாவது உடலை குணப்படுத்துவதல்ல, உள்ளத்தை குணப்படுத்துவது. அதில் உடலை குணப்படுத்துவதும் இருக்கலாம், ஆனால் அதிகமாக உள்ளத்தில் காயப்பட்டிருக்கின்றவர்களை குணப்படுத்துகின்ற அதிகாரம். 2வது பேய்களை ஓட்டுவதற்கான அதிகாரம். ஆனால் அதே நேரம் இயேசு அவரிடம் கூறினார், நீங்கள் உங்களோடு எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம். அதாவது பணமோ பையோ எதுவும் எடுத்துச் செல்ல வேண்டாம். ஆனால் அங்கேயே மட்டும் எடுத்துச் செல்ல சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் எந்த பொருளையும் சார்ந்திருக்கக்கூடாது, எந்த பொருளுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. மாறாக இறைவனை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும், இறைவன் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். அதே நேரம் தன்னையும் சார்ந்திருக்கக்கூடாது என்பதை இதன் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இன்னும் ஆழமாக பார்த்தோம் என்றால் இயேசு கூறுகிறார், உங்களை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அங்கேயே தங்கியிருங்கள், அங்கிருந்தே புறப்படுங்கள். இதன் பொருள் என்ன? ஒருவர் நம்மை அவரது வீட்டில் ஏற்றுக்கொண்டு விட்டால் இதை பார்க்கின்ற மற்ற மனிதர்களும் எளிதாக நம்மை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் ஒருவர் முதலில் உங்களை ஏற்றுக்கொண்டார் அல்லவா, அவர்கள் வீட்டிலே இருங்கள் என்று சொல்லுகின்றார். காரணம், உங்களை அதற்கு பின்பு அழைப்பவர்கள் வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், செல்வாக்கு உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் நீங்கள் மதிமயங்கி விடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். உங்கள் அழைப்பை நீங்கள் ஆடம்பரத்திற்காகவோ வேறு எதற்காகவும் பயன்படுத்தக்கூடாது. வேறு எதையும் நீங்கள் எதிர்நோக்கி மக்கள் மத்தியில் செல்லக்கூடாது. நீங்கள் என்ன பணிக்காக செல்லுகின்றீர்களோ அதை மட்டுமே செய்யுங்கள், மீதத்தை கடவுள் பார்த்துக் கொள்வார். ஆகவே எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அதிலே நிலைத்து நில்லுங்கள் என்கிறார். ஆக இயேசு இங்கே கொடுத்த அதிகாரம் என்பது ஆன்மீக அதிகாரம். நமது வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். இறைவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? ஒரு குடும்ப தலைவியாக, தாயாக, குழந்தைகளை அன்பு செய்ய, கணவனை அன்பு செய்ய, மனைவியை அன்பு செய்ய, அயலானை அன்பு செய்ய, வழி தெரியாமல் இருப்பவர்களுக்கு வழிகாட்ட, வேதனையில் தோல்வி இருப்பவர்களுக்கு உடன் இருக்க, தனிமையில் வாடுவோருக்கு நேரத்தை கொடுக்க, குடும்பத் தலைவராக, ஒரு நல்ல தந்தையாக, நண்பனாக, தோழனாக, இறை வார்த்தையை அன்றாடம் கேட்டு வாழ்பவராக என்று பல்வேறு பணிகள். இதில் எனக்கும் உங்களுக்கும் இறைவன் கொடுத்திருக்க பணி என்ன என்பதை நாம் உய்த்துணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், இறைவன் இந்த சீடர்களை அழைத்தது போன்று நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகிற்கு அனுப்புகின்ற பொழுது அழைப்பை விடுத்திருக்கின்றார். இறைவன் அழைப்பை பெற்று நாம் அந்த அழைப்பை வைத்து பணம் சம்பாதிக்க கூடாது. அதை போன்று அந்த அழைப்பை வைத்து பிறருடைய வாழ்வையும் நாம் அளிக்கக்கூடாது. சுயநலத்துடன் நாம் செயல்படக்கூடாது. ஆனால் அதே நேரத்திலே தூய குழந்தை தெரசம்மாள் சொன்னது போன்று, நான் ஆன்மாவை மீட்பதே என்னுடைய பணி என்று சொன்னார் அல்லவா, அதுபோன்று நம்முடைய வாழ்வும் பிறருக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வாக, ஆன்மாக்களை மீட்கக்கூடிய ஒரு வாழ்வாக, பிறர் நலம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். அதையே செய்யும் விதமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அர்ப்பணித்தவர்களாக இறைவன் வரம் வேண்டி மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.